ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய செகண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தைக்கு பேரே வச்சுட்டாங்கன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்க. அதாவது ரொம்ப ஃபேமஸ் செஃப் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறையா டிவி ஷோலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலம் ஆயிருக்காரு. ரீசெண்டாக குக்கு கோமாளியில் இவருக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடிய இவர்கள் பார்த்தீங்கன்னா சில நாட்களாகவே சர்ச்சையான பேச்சுகள் என்ற மாதிரியும் கன்ஃபார்மாக இது நடந்துச்சுன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்திருக்கு. இவருடைய செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஜாய் கிஸ்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 4 மாதம் பற்றி இத்தனை வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க இன்டர்வியூ எங்கேயுமே கொடுக்க கிடையாது. பட் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு நான் இவருடைய இன்னாருடைய ஒய்ஃபு அப்படின்ற விஷயத்தை ஸ்டாண்டாக நிற்கணுமோ அந்த வகையில் இன்ஸ்டாகிராமி ஸ்டோரியும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு பேரே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஹானா ரங்கராஜ் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேகை கிரியேட் பண்ணி ஸ்டோரியும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வகையில் அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்ற விஷயம் கிளியராகவே தெரியுதுங்க. இதுக்கு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் அவர்கள் எந்த ஒரு ஆன்சரோ இல்லை அவங்க குடும்பத்து சைடோ இல்லை ஸ்ருதி ரங்கராஜோ ஆன்சர் பண்ண கிடையாது. பட் இந்த விஷயங்கள் ஸ்டில்லாக நான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிறிஸ்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அதுக்கான அப்டேட்டும் நியூஸும் ஒவ்வொரு நாள் கழிச்சு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் இன்னொரு விஷயம் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு சில பயணங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ரொம்ப சைலண்டாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பயணங்கள் தரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப உறுதியும் நம்பிக்கையும் டீசெண்டாகவும் இருக்கும். அப்படிதான் எங்களுடைய லைஃப் ஸ்டைலும் அப்படின்ற மாதிரியும் நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அதிகமாகவே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் எங்களுக்கான ஒரு ஆதாரம் அப்படின்ற வகையில் எங்களுக்கு குழந்தையும் பிறக்க போகுது அப்படின்ற விஷயத்தை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஸ்டாண்ட் பண்ணி இன்ன வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மாதம்பட்டி சைட்லேருந்து ஒரு சில ப்ரெஷர்கள் இருந்ததாகவும் அதை இவங்க வந்து இன்னமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்ற விஷயம் இவங்க அவங்களோட ஸ்டோரியிலையோ வேற எங்கேயும் சொல்ல கிடையாது. ஒரு சில ஊடகங்கள் வந்து பரவி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வகையில் மாதம்பட்டி இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் ரியாக்ஷனும் எடுக்க கிடையாது. இவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்தையும் எங்கேயும் ஆதாரமாக சொல்லலை. ஆனால் செகண்ட் ஒய்ஃப் நான் தான் அப்படின்ற விஷயத்தையும், அதாவது இப்போ நான் தான் ஒய்ஃப் ஆஃப் மாதம்பட்டி அப்படின்ற மாதிரி இன்ன வரைக்கும் இவங்களோட முன்னாள் மனைவி ஆகட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி ரங்கராஜ், இப்போ இருக்கக்கூடிய ஜாய் கிறிஸ்லா, இவங்க 2 பேருமே இந்த ஒரு விஷயத்த உறுதியாக இருக்காங்க. பயோல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இன்ன வரைக்குமே. ஸோ இதெல்லாம் இருக்க இதுலேருந்து ஏதாச்சும் அப்டேட் கொடுப்பாங்க. சரி இவங்க ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அதாவது ஸ்ருதி ரங்கராஜன் இவங்க ஃபேமிலிலேருந்து ஏதாவது சொல்லுவாங்க பார்த்தா இன்ன வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் யாருமே கொடுக்க கிடையாது. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜனும் இன்ன வரைக்கும் இந்த விஷயத்தில் சைலண்டாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஸ்மூத்தாக கொண்டு போகிறாங்களா இல்லை யாருக்கும் தெரிய வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் இந்த விஷயத்த ஜாய் கிறிஸ்லா அவங்க கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே ஒவ்வொரு நாளும் இதுதான் நடந்துச்சு, நாங்கள் இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்டாக வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ஸ்டோரியிலும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கான ரியாக்ஷன் இன்ன வரைக்கும் மாதம்பட்டி கிட்டேருந்து வரல அப்படின்னு சொல்லலாம். இவர் இந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாரா இல்லை இவங்க மூலியமாக தெரியட்டும் இதுக்கப்புறம் ஏதாவது அஃபிஷியலாக பிரச்சனை தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரான்னு தெரியல. டிவோர்ஸ் ரீசனும் என்னன்னு தெரியல. இவங்களுடைய அடுத்த கட்டம் அதாவது குழந்தைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க இவங்களோட செகண்ட் மனைவி அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.